அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் அக்கரைப்பற்று நகரிலே, அதாவது அக்கரைப்பற்று பொத்துவில் பிரதான வீதியிலே சின்ன முகத்துவாரம் என்கின்ற இடத்திலே, சின்ன முகத்துவாரத்துக்கு அண்மித்த பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகிலே அமைந்திருக்கின்ற நிம்பா சித்த ஆயுர்வேத வைத்திய நிலையம் திறப்பு விழாவிலே உங்களோடு இணைந்து கொண்டிருப்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிலையத்தினுடைய ஸ்தாபகர் சுமார் 10 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னராக இந்த சிகிச்சை நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய ஸ்தாபகர் திருவாளர் விக்னேஸ்வரமூர்த்தி ஐயா அவர்கள் கனடா நாட்டிலே வாழ்ந்தாலும் இந்த இலங்கை நாட்டிலே ஒரு சிறந்ததொரு சித்த ஆயுர்வேத வைத்திய நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கோடு 10 வருடங்களுக்கு முன்பாக திட்டமிட்டு இன்று அந்த நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையத்தின் திறப்பு விழாவிலே வணக்கத்துக்குரிய சுவாமி நித்யானந்தாஜி அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிலையத்தை திறந்து வைத்திருக்கின்றார். நிலையத்தினூடாக பல்வேறு சேவைகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையம் தொடர்பாகவும் இந்த நிலையத்தினூடாக எதிர்காலத்தில் வழங்கப்படுகின்ற சிகிச்சை முறை மூலமாகவும் இதனுடைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பாகவும் இதனுடைய ஸ்தாபகர் விக்னேஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களும் அதே போன்று வைத்தியர்களும் இங்கே பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அந்த வைத்தியர்கள் என்ன கருத்தினை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது ஆராய்வோம். நோய் தடுக்க, நோய் குணப்படுத்த, ஆபத்து அச்சுறுத்தலை தடுக்க பெருமான் சிவருமான் நோக்கி அற்புதமான மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அதெல்லாம் இந்த உலகத்தில் பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் மிக மிக முக்கியமானதும் அது இல்லைண்டா மற்றெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாதமாகியது என்னென்னா உடல் ஆரோக்கியம். இதாங்க ஹையஸ்ட் வெல்த் இஸ் ஹெல்த் என்று சொல்லுவாங்க. இப்போ ஐயா நண்பர் ஐயாட இந்த அற்புதமான முயற்சி எத்தனையோ வருஷமா இந்த ஆயுர்வேத மருந்து செடிகள் எங்கெல்லாம் இருந்து கொண்டு வந்து நாட்டி வளர்த்து இந்த கடற்கரை பக்கத்தில் இருக்க தண்ணியே ஒழுங்கில்லாமல் எல்லாம் வளர்த்து இவ்வளவு முயற்சி செய்து இவ்வளவு வரையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த அற்புதமான நிலையம் இந்த உடல் ஆரோக்கியம், அது மட்டும் இல்லை மன ஆரோக்கியம், அது ஆங்கில சொல்லுவாங்க ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட். எங்கே ஹெல்த்து அதில் உடல் நலம் இல்லாத உடம்புல நல்ல மனம் இருக்க முடியாது. ஆகவே இந்த நல்ல உடல் நலம், உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கு இந்த கிளாஸ்மேட்டு ஐயாட அக்கா 2 பேரும் ஒரே வயது. ஆனால் நான் இந்த கடற்கரையில் ஓடினா நான் பெற்றுருவோம் முழு பேர். அவங்க நடக்க முடியாமல் கஷ்டப்படுறான். காரணம் பாருங்க, நாங்கள் யோகாசனம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம், பிராணாயாமம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ 25ஆம் தேதி அவை நம்ம இந்த அழகான பீச்சு, என்ன 0 பொல்யூஷன் சொல்லுவாங்க, அதை நம்ம பயன்படுத்தவே இல்லையே. ஸோ நம்ம இந்த உலகத்திலேயே 10 நாடுகளை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இலங்கை ஒன்று. அதில் முக்கிய காரணம் இது மாதிரி கிளீன் இந்த நாடு நான் பார்த்து மிச்சம் குறைவு. அடுத்தது இப்படியான அளவு 0 பொல்யூஷன், எல்லா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னெல்லாம் வேணுமோ அது இந்த நாட்டில் இருக்கு. அது இந்த இடம் மற்ற எல்லாத்தையும் விட அற்புதமான. அந்த காலத்தில் ஒரு சின்ன ரெஸ்ட் ஹவுஸ் இருந்தது இந்த பக்கத்தில். அப்போ ஐயா டச்சுக்காரர் டைம்ல இருந்தே அது வரைபடத்திலே இருக்கு. அப்போ முக்கியம் என்னன்னா எல்லாம் இருக்கிறது. எனக்கு கடவுள் கொடுத்தாலும் பூஜாரி கொடுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி
தயவு செய்து நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அதுதான் நான் பயன்படுத்துகிறேன். இந்தியாவிலேருந்து 6 மாதம் இங்கே 6 மாதம் ஆகும். ஒவ்வொரு மாதத்துலேயும் கடைசியில் வர ஒரு சண்டேயில் யோகா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் நான். பிராணாயாமம், யோகாசனம், தியானம், இதெல்லாம் எதுக்கு? உடலுக்கும் மனதுக்கும். இப்போ இந்த இடம் அது ரெண்டுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற அற்புதமான நிலையம். நீங்கள் எல்லாம் தயவு செய்து பயன்படுத்துங்க. ஐயா சொன்ன மாதிரி இது சின்னமுத்து வாரத்துக்கு பக்கத்தில் இருக்கு, பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு. நான் காலையில் அந்த பிள்ளையார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். இந்த நிலையம் ஒழுங்காக இயங்கிறதுக்கு பெருமான இவன் திருவருள் வேண்டும் சொல்லி. ஏண்டா இது சாதாரண இடம் இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. நீங்கள் இளைஞர்களுக்காக பார்த்துருக்க மாட்டான். குஷ்டரோகிகள் இந்த இந்தியாவில் நீங்கள் பார்த்து 4 சென்டர் இருக்கு. அது கேன்சர் பேஷண்ட் இல்லை, மன உளுத்த அப்படியாக எத்தனை பேர். ஆனால் இலங்கையில் அவர் ஒருவர் இருக்க முடியாது. ஆனால் இருக்கிறாங்க. ஏனென்றா நம்ம இந்த இடத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்துங்க. இப்போ ஐயாட என்ன அதி உயர்ந்த முயற்சியால் இந்த இடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் வாங்கோ, இந்த பயிற்சியெல்லாம் செய்யுங்கோ. இந்த டாக்டர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பத்தியம்னு சொல்லுவாங்க. உண்மையில் நம்மளுக்கு இன்றைய சொன்னார், உணவு மருந்து, மருந்து உணவு. பசி தாகம் என்ற நோய்க்கு நம்ம உணவும் தண்ணியும் மருந்து. லங்கனம் பரம அவசியம். லங்கனம் பரம ஔஷதம். அது அந்த பத்தியம் சொல்லுவாங்க அந்த ஆயுர்வேதி நம்மளோட அந்த காலத்து இவங்களெல்லாம். அதெல்லாம் செய்தால் நான் உண்டு இதெல்லாம் செய்யலாம். ஒரு 40 நாள் 60 நாள். உண்மை அடுத்தது மற்ற இந்த அலோபதி மெடிசன் எல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கும். இதில் ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. இந்த டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க அலோபதி டாக்டர்ஸ். ஆனால் அவங்க தங்கட மருந்து எடுக்கிறல, அவங்க ஆயுர்வேதிக் ஹோமியோபதி. நான் கேட்டேன், அதோட இது பியூர் பொல்யூஷன் பொய்சன், பியூர் தூய்மையான நஞ்சு, அதை நானே சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால சைடு எஃபெக்ட் இதில் ஒன்றுமே இல்லை பாருங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் நீண்ட ஆயுள் இல்லை இது கொண்டு தானே இல்லையோ, ஆயுள் ஆரோக்கியம். சில பேர் இருக்காங்க 90 வயது இருக்காங்க, ஆரோக்கியம் இல்லையே. ஆரோக்கியத்தோட ஆயுள் கூடி இருக்கும். அது ரெண்டும் இதால முடியும். நாங்கள் செய்து கொண்டு இருக்க அப்படி தான் சொல்கிறேன். ஐயா நேற்று முந்தினாலும் தான் ஒரு கோப்பி கொடுத்தவர். அந்த கோப்பி அதில் கோப்பியை தவிர, அதாவது காஃபின்னு அதை தவிர மற்றெல்லாம் மருந்து, முடக்கொத்தான், அந்த ஓமம், அப்புறம் அதை போட்டு கொடுத்தாங்க. அந்த ரெசிபியை கேட்டுக்கிறேன் பாருங்க. அது நல்ல டைஜஷனுக்கு நல்லா, உடம்புக்கு நல்லா. அப்போ இது மாதிரி எத்தனையோ இருக்கிறது இல்லையா? ஸோ ஆகவே இந்த வேண்டுகோள் என்னென்னா, உண்மையிலேயே இந்த உலகத்தில் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம்னு தமிழில் சொல்லுவாங்க. நமக்கு சித்திரம் வரைய முடியாமல் இருக்க காரணம் சுவர் ஒழுங்கா இல்லையே. இந்த உடம்பு 76 வயது சுவாமியாரு ஒரு நோயும் இல்லைன்னு டாக்டர் 23,000 ரூபா கொடுத்து அதை செட்டியை பண்ணி கொடுத்துருக்காரு, ஒரு நோயும் இல்லைன்னு. அது அப்படி காரணம் சும்மா கிடைக்கல. அதில் என்ன சரியான உணவு பழக்கம், அடுத்தது பிராணாயாமம், அப்புறம் ஆசனம் இல்லை, அப்படி நல்ல எண்ணம், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றது ஏன் பெறாமல், எங்கெல்லாம் அன்பு உள்ளம், சேவை உள்ளம், கொடை உள்ளம் எல்லாம் ஐயாட்ட மூலையும் இருக்கு. அது இருக்கிறதோ மனநோய் வர 85% மனநோய் தானே உடம்புக்கு வர நோயாம், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் இல்லை, அது மனதால உடம்பு. அப்போ மனம் தூய்மையாக இருந்தால் 85% நோய்கள் வராது. எங்களுக்கு இல்லை 15% கொஞ்சம் தலையடி சின்ன காய்ச்சா, 85 யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நீ கவலைப்படுறதால உன்னுடைய டென்ஷனால் ஒரியால் உடம்பு வருது. அதெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் பயன்படுத்துங்க, முன்னேறுங்கோ. என்னது ஆயுள் ஆரோக்கியம் சச்சம்பத்தி மூக்ஷுத்துவம் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்ன பெருமாண்ட அவர் திருவருள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருக்கமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத். இது மகாமிருத்யுஞ்சய மந்திரம். அது எல்லா நோய்களுக்கும், உடல் நோய் மனநோய்க்கெல்லாம் இது நல்ல மந்திரம். மார்க்கண்டேயர் கண்ட இந்த சின்ன ஆயுள்ள இருந்து என்றென்றும் 16 கிடைச்ச இந்த மந்திரம் தான் சொன்னேன். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம்
उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात् लोकासमस्ता सुखिनो भवन्तु வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நல்ல தவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஆரோக்கியமா வாழ்க நீண்டாயுளோடு வாழ்க. ஹரி ஓம் தத் சிவார்ப்பணம். என்னுடைய பேர் விக்னேஸ்வரமூர்த்தி. நான் அக்கரைப்பற்ற புறப்படமாக கொண்டவர். கடந்த 40 வருடமாக இடம்பெயர்ந்து கனடா நாட்டில் வசித்து வருகின்றேன். அப்படி புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டில் வாழ்ந்த போதிலும் எப்போதும் எங்களுடைய மண் வாசனையும் பிறந்த மண்ணில் எப்போதும் எங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் சொந்த மண்ணில் எங்கள் சகோதரங்கள் உறவுகள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அனர்த்தத்தால் பல இன்னல்களுக்கும் பொருளாதார சிக்கல்களுக்கும் உட்பட்ட நிலைமையில் சுவாமிஜியின் அறிவுறுத்தலின் பேரில் என்னுடைய விருப்பத்தின் பேரிலும் ஜீவாதார அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை 2013ஆம் ஆண்டு நிறுவி அதன் மூலம் எங்களால் இயன்ற சேவைகளை செய்து வந்த காலகட்டத்தில் எனக்கு பிறகும் இந்த பணி தொடர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்த நேரத்தில் தான் அது பொருளாதாரத்தை ஈட்டித் தருவதோடு சமூகத்துக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டிய ஒரு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆயுர்வேத ரிசோர்ட் ஒன்றை நிறுவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனதில் தோன்றியது. எல்லா இடங்களிலும் எந்த ஒரு ஆயுர்வேத ரிசோர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது வியாபார நோக்கத்தோடு தான் அந்த எல்லா ரிசோர்ட்டும் அமைந்திருக்கின்றது. அநேகமாக கடந்த காலங்களில் இந்தியாவில் பல ஆயுர்வேத ரிசோர்ட்டுகளில் பல ட்ரீட்மெண்ட்டுகளை எடுத்த அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் வைத்தியம் தவிர்த்த இன்னும் பல அம்சங்கள் நோய் குணமாவதற்கு எங்களுக்கு தேவை என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இடம் தெரிவு செய்யப்பட்டது. இந்த இடத்தின் சிறப்பம்சம் இயற்கையாகவே இந்த இடத்தில் நொச்சி மரம், உதாரணமாக நீங்கள் ஒரு நிலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த ஒரு பயிரும் செய்யாமல் விட்டீர்கள் என்றால் ஏதோ ஒரு புல் பூண்டு அதில் வளரும். ஆனால் இந்த இடத்தில் உருவாவது நொச்சி எரிக்கிளை, வேம்பு, அப்படி ஒரு பல மூலிகைகள் இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு இடம் தம்பட்டை. அதே நேரம் கடற்கரை ஓரத்தில் கடற்காற்றோடு பல மூலிகைகள் நிறைந்த ஒரு இடமாகவும் அமைய வேண்டும் என்ற ஒரு பேரவாவோடு சுவாமியிடம் எப்போதும் பல அறிவுரைகள் நான் வேண்டுவது வழக்கமாக உள்ளது. என்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த நினைக்கும் போது நான் செயல் புரிவதில் எப்படிப்பட்டவர் என்று சுவாமிஜிக்கு தெரியும். ஆனால் பேச்சுவன்மையில் அவ்வளவு சிறப்பானவன் அல்ல. இருந்த போதிலும் இந்த இடத்தில் இந்த கடந்த 8 வருடமாக எந்த ஒரு நச்சு பசலையோ எதுவுமே இடாமல் பசுமாடு, நாட்டு மாட்டு சாணத்தின் மூலம் இயற்கை முறையில் மூலிகைகள் நடப்பட்டு இந்த நிறுவனம்
அமைக்கப்பெற்றுள்ளது. சிறப்பம்சம் என்று சொல்லக்கூடியது இங்கு நடுவு செய்யப்பட்ட மூலிகைகள் 300க்கும் மேற்பட்ட மூலிகைகள் நாங்கள் நடுவு செய்து அவை அத்தனையும் இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்டு பச்சிலை வைத்தியத்தில் மூலிகைகளின் பங்கு கஷாயம் மாத்திரைகள் என்று இருந்த போதிலும் உடனுக்குடன் அந்த மூலிகைகள் தயார் செய்யப்பட்டு அதற்குரிய பக்குவத்தில் அந்த சிகிச்சை அளிக்கப்படும் போது 100% பக்கவிளைவற்ற வைத்திய சிகிச்சை மூலம் அதற்குரிய முழு பலனையும் அடைய முடியும் என்பது சித்தர்களின் கருத்து. அதற்கமைய இங்கு நடுவு செய்யப்பட்ட மூலிகைகள் நாங்கள் அமைத்திருக்கும் கோசாலை நாட்டு மாடு மூலம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய அந்த பால் பஞ்சகர்மா என்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொருட்களும் இங்கு இயற்கையான முறையில் பெறப்படுகின்றது. குறிப்பிட்ட சில மருந்துகள் நாங்கள் கொள்வனை செய்ய வேண்டி இருந்தாலும் கூட 160% மூலிகை இங்கிருந்தே பெறப்படுகின்றது. அத்துடன் இங்கு தங்கியிருந்து வைத்தியம் செய்யும் காலகட்டத்தில் 7 நாள் 14 நாள் 21 நாட்கள் என்று 3 கட்டமாக இந்த வைத்திய சிகிச்சை இடம்பெறுகின்றது. இதை பற்றி அதிக விவரம் எங்கள் வைத்திய நிபுணர்கள் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்த தொலைக்காட்சியில் அதை பற்றி உங்களுக்கு ஒளிபரப்புவார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இணைந்து கொண்டிருக்கிற நிகழ்வு என்று சொன்னால் நிம்பா சித்தாயுர்வேத வைத்திய நிலையம் திறப்பு. இந்த சித்தாயுர்வேத நிலையம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் உண்மையிலே இது ஒரு 10 வருஷ கனவுன்னு தான் சொல்ல வேணும். விக்னேஸ்வரன் ஐயா அவர ஆசையின்படி அப்போ இருந்த இப்போ வரைக்கும் தேவையான அனைத்து மூலிகைகளையும் இந்த இடத்துல இயற்கையாகவே வளர்த்து எந்த விதமான நஞ்சு இல்லாமல் எல்லாமே தேவையான உரங்களை பயன்படுத்தி இயற்கை முறையான உரங்களை பயன்படுத்தியான் அவ்வளோ மூலிகையும் உருவாக்கி வந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் இதில் வர மூலிகையை மட்டும் வச்சுட்டு இந்த இடம் நார்மலாகவே இருக்கலாம் என்று தான் அவர் யோசித்திருந்தார். பிறகு போகும்போது தான் இந்த இடம் உண்மையிலே பராமரிப்புக்கு உட்படுத்தப்பட வர வேண்டும். அதுக்குரிய காரணம் இப்போ ஒரு இடத்துக்கு 4 பேர் வந்து போகும்போது தான் பிறகு இந்த இடம் வந்து புத்தாக்கம் பெறும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இடத்தை அப்படியே ஒரு ஆயுர்வேதத்துக்குரிய ஒரு நல்ல உண்மையான மருத்துவத்தை உருவாக்கணுமெண்டா ஒரு ஐடியா வச்சு இந்த இடத்துக்கு பிறகு உருவாக்க ஆரம்பிச்சிருந்தார். இன்றைக்கு வரைக்கும் இப்போ பார்த்தோம்னா ஒரு 300க்கும் மேற்பட்ட மூலிகை இருந்தது. ஆனால் கடற்கரை அண்மித்த பிரதேசம் என்றபடியால் தண்ணி பிரச்சனையால் நிறைய மூலிகை அழிஞ்சு போய் இப்போவும் 170 வகையான மூலிகைகள் இந்த கார்டனில் வந்து காணப்படுது. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா இந்த மூலிகையெல்லாம் வச்சு இப்படியான ஒரு வைத்திய நிலையத்தை வந்து உருவாக்கியிருக்கிறோம். இந்த வைத்திய நிலையத்தில் சிறப்பம்சம் இலங்கையில் இல்லாத மாதிரி சித்தம், ஆயுர்வேதம், யுனானி மற்றும் பாரம்பரிய வைத்திய முறைகளை உட்படுத்தி இயற்கையான மருத்துவம், தூய்மையான மருத்துவம் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பிரதானமாக 2 வகையில் வந்து வைத்தியம் கிடைக்கும். முதலாவது வந்து ஹீலிங் என்ற அடிப்படையிலும், அடுத்தது வெல்னஸ் என்ற அடிப்படையிலும் கிடைக்கும். ஹீலிங் என்று சொல்கிறது அன்றாட வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்தால் அதுக்குரிய மருந்து எடுக்கிறது. தடுமல் வந்தால், இருமல் வந்தால், அதே மாதிரி பேரலைஸ் வந்தால் ஏதாவது ஒரு வருத்தத்துக்குரிய மருந்துகளை உடனே தேடிக்கொள்வது, அது ஹீலிங்குள்ளே வரும். இன்னொரு விஷயம் இருக்குது வெல்னஸ்ன்றது. அந்த வெல்னஸ்ன்றதை உண்மையிலே நம்ம தமிழ் மக்கள் இப்போ மறந்து போயிட்டாங்க. முதல் ஒரு காலத்தில் வந்து இருந்தது, கிழமையில் 1 நாள் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் என்று, காலையில் என்ன சாப்பிடணும், இரவில் என்ன சாப்பிடணும், அப்படியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ யாரும் அதை கடைப்பிடிக்கிறது இல்லை உண்மை சொல்லப்படும். அதற்காக வேண்டி இப்போது இந்த இடத்தை உருவாக்கி நாங்கள் அந்த பழைய முறைகளை பிறகு மூண்டு கொண்டு வரதுக்காக தான் இந்த முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு ஹீலிங் என்ற அடிப்படையில் வாரவங்கள் ஹீலிங்குரிய மருந்துகள் நோம்பல் அடுத்து போயிடலாம். அது மாதிரி வருத்தம் வரணும் இல்லை, வருத்தம் வராதவங்க வெல்னஸுக்குள்ளே வரலாம். உதாரணமாக ஒருவர் கண் பார்வை வந்து இன்னும் போக கண் பார்வை குறையும் என்று ஐயம் இருக்கிறவங்க கண் பார்வையை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக அதுக்குரிய தெரப்பிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உடம்புகள் போகும்போது மெலிவாக இருக்கிறவர்கள் உடம்பை வந்து பெருக்க வைக்கணும், அதுக்குரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் வந்து இயற்கையான முறையில் இருக்கிறதா எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்காது. உடம்பு பெருத்தவர்கள் உடம்பு மெலிகிறதுக்கு என்ன செய்யணும், அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த வெல்னஸில் உள்ளடங்கியிருக்கும். உண்மையில் வெல்னஸை பார்க்க போனோம்னா நம்ம தமிழ் மக்கள்கிட்ட ஒரு காலத்தில் இருந்தது
இப்போ நம்ம எல்லாம் மறந்து போயிட்டோம். அதே வெல்னஸை இப்போ வந்து வெள்ளையர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடித்து வராங்க. அவங்க வந்து இப்போ இலங்கைக்கு வாரதாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு வாரதாக இருக்கட்டும், இலங்கையும் இந்தியாவும் தான் இப்போ பெருமட்டுக்கு வெளியிலேருந்து வந்து ஒரு மருத்துவத்தை பெற்று போகிற வெளிநாட்டவர்கள் வரக்கூடிய நாடு, டூரிசத்துக்காக யூஸ் பண்ணி கொள்கிறாங்க. அவங்க வந்து செய்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு வருத்தம் வாரத்துக்கு முதல் அதை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ், ஒரு கூட ஒர்க் லோட் ஆனால் தலை இல்லை நிறைய பிரச்சனையாக வந்து யோசிக்கக்கூடிய ஒருவர் வந்து அவருக்கு பிற்காலத்தில் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எப்படியாவது டிஸார்டர்ஸ் வரலாம்ன்றதுக்காக அதை தடுக்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு ஏர்லியாகவே வந்து சில ட்ரீட்மெண்ட் மெத்தட்கள் இருக்குது. அந்த சிரோதாரா, தைலதாரா, தக்ரதாரான்னு சொல்லி அப்படியான ட்ரீட்மெண்ட் முறையில் அவங்க வெள்ளையர்கள் பயன்படுத்தி கொள்வாங்க. இந்த பாட்டில் ஆயுர்வேத டாக்டராக இருப்பேன். டாக்டர் அரிஜித்தனா வந்து சித்த மெடிசனுக்கு பொறுப்பாக இருப்பான். இன்னொரு டாக்டர் இருக்கிறா டாக்டர் ஆமிலான்னு சொல்லி அவள் யுனானி டாக்டர். டாக்டர் கெட்டியாராச்சி பாரம்பரிய வைத்தியத்துக்கு இருப்பாள். அதனால் 4 இயற்கை மருத்துவ முறையிலையும் உள்ளடக்கின மாதிரி இந்த வைத்திய நிலையம் இயங்கும். நான் டாக்டர் அஜித்தனா. நான் வந்து சித்த மெடிசின் ட்ரிங்கோமேலி கேம்பஸ் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் முடிக்கிறேன். வந்து உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ இலங்கையில் சுதேச மருத்துவம் என்று வந்து ஆயுர்வேதம், சித்த, யூனானி மற்றும் பாரம்பரிய வைத்தியத்தை கொண்டது. இது அனைத்துக்குமான ஒரு மூல அடிப்படையான விஷயம் வந்து இயற்கை மருத்துவம். இப்போ இயற்கை மருத்துவம் என்று சொல்லும்போது நம்ம தனிப்பட்ட ஒரு மருத்துவத்தை வழங்காமல் இதை 4ஐயும் ஒன்றிணைத்து ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்து மிச்சம் ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அதில் வந்து சித்த மருத்துவம் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், சித்த மருத்துவம் வந்து ஆரம்பத்தில் நமது கடவுள் தமிழ் இந்து கடவுள் சிவனிட்ட இருந்து அகஸ்தியருக்கு பரப்பப்பட்டு 18 சித்தர்களுக்கு பரப்பப்பட்டு அதன் பிறகு வந்து ஒவ்வொரு வைத்தியர்களும் அதை அறிந்து கொண்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அதன் மூலமாக இப்போது நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னா, இதை வந்து இலங்கையில் மிச்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி யூனிவர்சிட்டியில் வந்து அதுக்கான டிகிரி கொடுக்குறோம். இப்போ நாங்கள் அங்கே படிச்சுட்டு வந்து இப்போ இங்கே வந்து சித்த மருத்துவமனைக்குள்ள சேம் கன்செப்ட் தான் இங்கேயும் அக மருத்துவம், புற மருத்துவம் வந்து எல்லா மருத்துவ விதிகளும் இருக்குது. அப்போ இங்கே வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு பேஷண்ட் வரும்போது டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன நோய் இல்லை அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது நோய் வராமல் தடுக்கணுமான்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வந்து பேஷண்ட் இல்லை நார்மலான எல்லாருக்குமே வந்து ஒரு விரிவான ஒரு அறிவு இருக்குது. அவங்களுக்கான ஒரு விளக்கங்களை கொண்டு வருவாங்க. எங்களுக்கு வந்து ஆயுர்வேத சம்பந்தமான மருத்துவம் தான் வேணும், சித்த மருத்துவம் தான் வேணும், இல்லை எங்களுக்கு எல்லாம் கலந்து மிகவும் சிறந்த ஒரு மருத்துவம் வேணும்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் அவங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களும் அவங்களோட நோய் சம்பந்தமான விளக்கம், அவங்களுக்கு அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் சம்பந்தமான விளக்கங்கள், மேலும் அவங்களுக்கு தேவையான யோகா பயிற்சி முறை, ஒரு மனசுக்கு ரிலாக்ஸிங்காக ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸ், அப்படியான எல்லா விஷயங்களையும் இங்கே கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு நினைச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு ஒரு சிஸ்டமை நாங்கள் கொடுக்காம ஆயுர்வேதிக், சித்த, யூனானி அண்ட் ட்ரெடிஷனல் மெடிசின் 4ஐயும் கம்பைன் பண்ணி இதை வந்து நம்ம மக்களுக்கு இடையில கொடுக்கக்குள்ள மக்களுக்கு ஒரு சிறந்த மருத்துவ சேவையும் நல்ல ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வையும் கொடுத்து நம்ம சுதேச மருத்துவத்தையும் நம்ம டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.